காலத்தில் உள்ள பாவத்தில் அதில் இன்னொரு பாவம் என்ன தெரியுமா? 21ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அங்கே சொல்கிற ஒரு பாவத்தில் ஒன்று, நோவா காலத்தில் இருந்த பாவமாக சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34வது வசனம். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கு. இந்த உலகத்தினுடைய பாரம் இருக்குது, இந்த பாரம் கர்த்தர் உங்களுக்கு வச்ச அழைப்பை விட்டு உங்களை வழிவிலக போக பண்ணும். கர்த்தர் உங்களுக்கு நீ வச்சிருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலிருந்து உங்களை வழிவிலகி போக பண்ணும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பாவம் என்பது என்ன? கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இதான் பாவம்னு நினைக்கிறோம். இது ஒரு வகை நம்ம விழுந்து போறதுக்கு. இந்த மாதிரி நிறைய வகை இருக்கு. இன்னொரு வகை இருக்கு புகழ்ச்சி, இன்னொரு வகை இருக்கு ஆசீர்வாதம். நான் சொல்லுவேன், இல்லாமையில ஆண்டவர் விட்டு தூரம் போனவங்களை விட ஆசீர்வாதத்தில் தூரம் போனவங்க தான் ஜாஸ்தி. தாவீதுக்கும் சாலமோனுக்கும் அதான் வித்தியாசம். இதுல இன்னொரு வகை இருக்கு, என்ன தெரியுமா? அதான் லௌகீக கவலை, உலக பாரம். இந்த பிசாசு கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு திட்டம், ஒரு பிளான் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த லௌகீக பாரம், இந்த உலகத்தினுடைய. இதுக்கு மத்திய 24ல் இயேசு என்ன விளக்கம் சொல்றாரு? 37னா, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், புசித்தும் இங்க பெருந்திண்டின்னு இருக்கு, குடித்தும் குடி வெறின்னு இருக்கு, மூணாவது பெண் கொடுத்தும் பெண் எடுத்தும் லௌகீக கவலைன்னு இருக்கு. இன்னைக்கு நமக்கு இருக்கிறதான மிகப்பெரிய பாரத்தில் ஒன்று என்ன தெரியுமா? லௌகீக கவலை. எதிர்காலத்தை பற்றின பயம், பிள்ளைகளை பற்றின பயம், நம்முடைய சம்பாத்தியத்தை பற்ற பயம். என்ன செய்ய போறேன், என்ன செய்ய போறேன், ஏன் செய்ய போறேன்? இந்த லாக்டவுன் வந்து போச்சு, இப்போ எல்லாம் மூடியாச்சு, இப்போ நம்ம என்ன செய்வோம், சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம்? இப்போ நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு நடத்துற தேவன் நாளைக்கும் நடத்துவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் நடத்துவார். எப்படிங்க நடத்துவாரு? எனக்கு நடத்துவாருங்கிறதுக்கு உறுதிதான் இந்த வேதம். ஏன்னா 40 வருஷம் ஒரு மன்னாவை 6 லட்சம் புருஷர்களுக்கு, இன்னும் மனைவிகள் எத்தனை பேரு, பிள்ளைகள் எத்தனை பேரு இல்லை, கணக்குப்படி பார்த்தா நம்ம ஊர் கணக்குக்கு ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவினாலும் அதுவே 13 லட்சம் ஆச்சு. ஒரு வீட்டுக்கு 2 குழந்தைனாலும் அது ஒரு 13 லட்சம். ஏறக்குறைய 25 லட்சம் பேருக்கு மேல இருந்திருக்கிறாங்க வனாந்தரத்தில். 25 லட்சம் பேருக்கும் 40 நாளைக்கு தேவையான சாப்பாடு, 40 வருஷத்துக்கு தேவையான சாப்பாடு போஷிச்சுக்கிட்டே இருக்கிறார். 25 லட்சம் பேருக்கும் தண்ணி, இவ்வளவு பேருக்கு தண்ணி, இவ்வளவு பேருக்கு சாப்பாடு, இவ்வளத்தையும் ஆண்டவர் திருப்தியா கொடுத்திருக்காரு. நோ ஃபாஸ்டிங். ஓய்வு நாள் அன்னைக்கு கூட ஃபாஸ்டிங் இருக்க சொல்லல, தேவையா இருந்தா முந்தின நாள் எடுத்துக்கோன்ட்டார். 6ஆம் நாள்லயே நீ எல்லாம் எடுத்துக்கோப்பா, ஓய்வு நாள்லயும் உட்காந்து நல்லா சாப்பிடுங்கிறாரு.